டயலைட் பினாங்கு சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனம் அதன் புதிய 57,000 சதுர அடி அதிநவீன உற்பத்தி வசதியை அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்கியது. பினாங்கு மாநில நிலப்பரப்பின் அமைந்துள்ள இந்த புதிய வசதி டயலைட் ஆற்றல் திறனுள்ள LED விளக்கு தயாரிப்புகளுக்கான இவை விநியோக மையமாக செயல்படும் வண்ணமும் உள்ளது. இரண்டாம் துணை முதலமைச்சர் ஜெகதீப் சிங் டியோ இந்த அறிமுக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து டயலைட் நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் பினாங்கிற்கான அர்ப்பணிப்பையும் பாராட்டினார். டயலைட்டின் விரிவாக்கம் மாநிலத்தின் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி திறன்களுக்கு மட்டுமல்லாமல் துரிதமாக வளர்ந்து வரும் உலகளாவிய சந்தையில் நமது மீள்தன்மையையும் போட்டித்தன்மைக்கும் ஒரு சான்றாக விளங்குகின்றது என்று ஜெகதீப் சிங் விழாவின் போது கூறினார். தொழில்துறை LED விளக்கு தீர்வுகளில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான டயலைட் மலேசியாவில் 13 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகின்றது. அதன் சமீபத்திய முதலீடு அதன் உலகளாவிய உற்பத்தி திறனை மேலும் விரிவுபடுத்துகின்றது. அதே நேரத்தில் மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டயலைட் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவ் பிளேர் சரியான முதலீட்டு இலக்கை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். நாங்கள் மதிப்புள்ள இடத்தில் முதலீடு செய்கின்றோம். பினாங்கு மாநிலம் எங்கள் உலகளாவிய இடர்களை குறைப்பு உத்திரியின் முக்கிய பகுதியாக விளங்குகின்றது. இது நிலைத்தன்மையானது, திறமையானது மற்றும் எங்கள் வணிகத்திற்கு இன்றியமையாதது என்று பிளேர் கூறினார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய துணை முதலமைச்சர் ஜெகதீப் சிங் பினாங்கு மாநிலத்தில் கடந்த ஆண்டு 17.3 பில்லியன் தொழில் டயலைட்டை போன்ற நிறுவனங்கள் வருகையாளர்களின் தேவையான சேவைகளை தொடர்ந்து ஆற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மை வாடிக்கையாளர் மையப்படுத்தப்பட்ட இலக்குகளுடன் இணைந்து மாநிலத்தில் செயல்பாடுகளை அதிகரிப்பதில் டயலைட்டின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை பிளேர் மீண்டும் வலியுறுத்தினார். உலகளாவிய தொழில்நுட்ப மையமாக பினாங்கு மாநிலத்தை கொண்டு செல்ல இந்த வெளியீடு மற்றொரு மையக்கல்லை குறிக்கின்றது. இது பசுமை மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்க தயாராக உள்ளது. இதனிடையே இந்நிகழ்ச்சியில் உடன் பேசிய டயலைட் நிறுவனத்தின் இயக்குனர் இளமாறன் இந்த டயலைட்டை நிறுவனம் சிறப்பாக இயங்க உதவிய பினாங்கு மாநில அரசாங்கம் மற்றும் கூட்டரசு அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி பாராட்டினார்.